நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த டாப் 20 படங்கள். தேவர் மகன். ஆனா வெதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. முதல் மரியாதை. இருக்க இடம் கொடுத்தா கிடைக்க ஆடு கேட்கிற ஈன சாதிப்பே நான் இல்ல. சுத்தமான தேரை வழக்கமாறு மாதிரி வீச வச்சிருக்க பயிரை உங்க எல்லாருக்கும் சொல்றேன். இந்த வீடு பூரா வெட்டருவா வேர்க்கம் வச்சிருக்கேன். உண்மையிலே நீங்க ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா தான் எடுத்துட்டு வாங்க. இப்ப நான் நேரம் ஆத்தங்கரைக்கு போறேன். நீங்க ஆம்பளையா இருந்த அவளை தொட்டு பாருங்கடா, பொறுக்கி பார்த்து விடுவடா, பார்த்து விடா சாச்சு. கௌரவம். அந்த நாள். நீங்கள் இந்த நாட்டிற்கு யமன். வார்த்தைகள் பொறுக்குவதில் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. நான் யமனே தான். இந்த நாட்டில் உள்ளவர்களின் உயிரெல்லாம் இந்த மேப் என் கையில் ஊசலாடுவது போல் ஊசலாடுகிறது. உயர்ந்த மனிதன். சிவந்த மண். மன்னனை மயக்கி பிறந்த மண்ணையே அந்நியருக்கு அடிமையாக்கி அதனால் லாபமடைய துணிந்த திவானை இதே உலகில் நீங்கள் கைது செய்து மக்கள் மத்தியிலே நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் உங்கள் அதிகாரத்தையும் அதற்குரிய இந்த ஆடைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு திவானுக்கு எதிராக புரட்சி குரல் எழுப்ப வேண்டும். புரட்சி, எழுச்சி, பழிக்கு பழி, இந்த கோஷங்களினால எந்த விதமான பலனும் ஏற்படாது. அப்படி கோஷிப்பது மட்டும் என் லட்சியம் அல்ல, அதை செயல்படுத்துவதுதான் எனது கொள்கை. தெய்வ மகன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் படமா? நீ என்கிட்ட வரதே படத்துக்காகத்தானா? என்னுடைய ஹோட்டல் 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 எடுத்து மூடு. நீ வியாபாரம் செய்தது போ. எஸ் நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏதோ தெரியாதனமா சில தவறு நடந்து போச்சு. அதை சரி கட்டுறதுக்காக தான் கொஞ்சம் பணம். என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களே. How sweet of you. Oh, Dad, இதுல என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல? எடுத்துட்டு போ. படிக்காத மேதை. ஆமா, கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு வேலையா போயிடுச்சா? நீங்க மகாராஜா கூட உல்லாசமா வாழ்றத நானும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன இப்படி பழி வாங்கணும்னு எவ்வளவு நாளா காத்து? ஐயோ கடவுளே, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடந்த சம்பவத்தை விவரமா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். எதையும் உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு நான் தயாரா. திருவிளையாடல். செய்யுள் அமைத்திருக்கிறேன். நவராத்திரி. இரவினிலாட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். புதிய பறவை. கர்ணன். அர்த்தரகனானான் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான். பீஷ்மரே, மற்ற நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரகனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும். பலே பாண்டியா. என்ன சார் உங்க வீட்டு கதவு கோழை மாதிரி பின்னால இருந்து தாக்குது? ஸ்பிரிங் டோர். நாம மூட வேணும், அதுவும் மூடிக்கணும். நாம மூட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நாட்டுல அவ்வளவு சோம்பேறிகள் நிறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சுறுசுறுப்பா இருக்கணும்ன்றதுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஏன் சார், இது உங்க பங்களாவா சார்? இங்க நீங்க தனியா கொடுத்துன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. என்ன அநியாயம்! 100 பேர் தங்கலாம்.
நாட்டுல ஒண்டி கட்டையெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களா வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா எங்களை மாதிரி ஏழைங்க எல்லாம் பங்களாக்குள்ள பாலிடிக்ஸ் எப்பவும் பேசக்கூடாது. நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல பாலிடிக்ஸ்? எல்லாம் தான் பாழா போச்சு. கப்பலோட்டிய தமிழன் பாரதி ஐயா போய்விட்டாயா? சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன், சுதந்திரம் வாங்காமல் சாக மாட்டேன் என்று அடிக்கடி சொல்வாயே, அதை எப்படி ஐயா மறந்தாய்? ஐயா எப்படி மறந்தாய்? நீதான் கம்பன், நான் தான் சோழன் என்று அடிக்கடி என்னை கேலி செய்வாயே ஐயா, என்னை கேலி செய்வாயே. அதையெல்லாம் விட்டு விட்டு போய்விட்டாயா? திலகர் மறைந்தார், அரவிந்தர் துறவியானார், நீ அமரனாகிவிட்டாயா? ஐயோ, எல்லோருமே என்னை தரிமரமாக்கி விட்டு போய்விட்டீர்களே ஐயா, என்னை தரிமரமாக்கிவிட்டு. பாசமலர். லிசன் மை பாய், லிசன். இம்முறை உன் போராட்டத்தால் இந்த தொழிற்சாலையின் கதவுகள் பூட்டப்படாது, உன் கைகள் பூட்டப்படும், அதோடு உன் கர்வமும் ஓட்டப்படும். நெல் ஆனந்த், நீ உன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டு இங்கே எரியும் மின்சார பல்புகளை எல்லாம் அணைத்து விட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதே இடத்தில் எப்போதும் ஒரு சின்னஞ்சிறு அகல்விளக்கு சுடர்விட்டுக் கொண்டிருக்கும். அந்த சொற்ப வெளிச்சத்தின் கீழே அற்பர்களின் துணையின்றி ஒரே ஒரு உருவம் மட்டும் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்கும். அதுதான் நீ குறிப்பிட்ட அந்த தொழிலாளி ராஜு. அதை மனதிலே வைத்துக் கொண்டு உன் போராட்டத்தை தொடங்கு. முழங்கு, முரசு கொட்டு, மூளைக்கு மூளை நின்று திட்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன், உத்தம புத்திரன், மனோகரா. அநீதியை அழித்துவிடு என்று என் அன்னையே இப்போதாவது கட்டளையிடுங்கள். கடைசி நேரம், கடைசி வேண்டுகோள். என் தமிழ்த்தாயே, இன்பச் சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைபெற்று விட்ட குள்ளநரி இன்று ஆட்சிபீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? வாழ் வேண்டாம், வாய்மொழி ஒன்று போதும். பட வேண்டாம், தாயின் தடை நீங்கினால் போதும். கட்டம் தர வேண்டாம் தாயே, ஒரு கஞ்சாடை போதும். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. பராஸ்